என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் நீங்கள்லாம் ஒரு வகையில் அப்படித்தான். உங்களுக்குன்னு ஒரே மொழி கிடையாது, உங்களுக்குன்னு ஒரே மதம் கிடையாது. டெல்லியிலிருந்து தூக்கி போடுற எலும்பு துண்டுக்கு வாலாட்டுற கூட்டம். கூலிக்காக மட்டுமே இராணுவத்தில் சேருவீங்க. ஆனால் ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேசம், எங்கள் நாடு. எங்க நாட்டோட ஒரு பகுதியை கூட எதிரிக்கு விட்டு தர மாட்டோம். எல்லையில் இருக்கிற எங்க மக்களை நீங்க அடிச்சு விரட்டுறீங்க. அதுக்கு பதிலடி என்ன தெரியுமா? உங்க தலை. உங்க ஒவ்வொருத்தரோட தலையையும் வெட்டி வீசுறப்பெல்லாம் எல்லை பாதுகாப்புல இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஏண்டா இந்திய ராணுவத்துல சேர்ந்தன்னு பயந்து அலறுவான். குறைஞ்சது 10 அடியாவது பின்னால் ஓடுவான். உங்க எல்லை சுருங்கும், எங்க எல்லை விரியும். காஷ்மீர் பாகிஸ்தானோடு சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இங்கிருந்து தப்பிக்க நினைக்கிறவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க உயிர் இங்கே தான் போகும். இங்கிருந்து தப்பிச்சு போகவே முடியாது. யாரை எப்போ கொல்லணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இன்னைக்கு யாரோட தலை போக போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? சார், இங்கே இருக்கிறவங்களுக்கு உடம்புல தெம்பு வேணும். வலிமை இருக்கிறவன் பொழைச்சிக்க, தெம்பு இல்லாதவன் செத்து போ. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்தனா இங்கே பாகிஸ்தான் ஜெயிலில் சித்திரவதை அனுபவிச்சுட்ருக்கேன். அதுக்கு காரணம் நான் ஒரு இந்தியன். வீட்டை விட்டு வரும்போது தான் வீட்டோட அருமை தெரியும். நாட்டை விட்டு வரும்போது தான் நாட்டோட அருமை புரியும். சின்ன வயசுலேருந்து எதையும் ஒழுங்காக செஞ்சு முடிக்காத ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தானா. இன்னும் சொல்லப்போனால் எல்லோரும் ஒரு வேலையை செய்யும்போது நான் அதுக்கு நேர் எதிராக வேறு ஒன்று செஞ்சிட்ருப்பேன். தேசிய கீதம் பாடும்போது நேராக நிற்கிறது நம்ம நாட்டுக்கு செய்கிற மரியாதைன்னு கூட அப்போ எனக்கு தெரியாது. அதில் ஆர்வமும் இருந்தது கிடையாது. ஆனால் என் பெரியப்பா பையன், என் அண்ணன் பழனி எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட். அப்போவே அவன் தேசிய கொடியை ரசித்து பார்ப்பான். எப்போடா 8th ஸ்டாண்டர்ட் போவோன்னு ரொம்ப ஆசையாக இருந்தான். ஏன்னா 8th இருந்து தான் என்சிசியில் சேர முடியும். அவன் நினச்ச மாதிரியே என்சிசியில் சேர்ந்தான், நானும் சேர்ந்தேன். அதுக்கு காரணம் என் அண்ணன் மேலே இருந்த பாசமோ இல்லை என்சிசியில் இருந்த ஆர்வமோ கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு என்சிசியில் சேரணும்னு கையை தூக்குனான், நானும் தூக்கிட்டேன். என் அண்ணன் ரொம்ப சின்சியராக பரேட் அட்டென்ட் பண்ணுவான். என்சிசியில் சேர்ந்ததே ஏதோ மிலிட்ரியில் சேர்ந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான். என்சிசி மாஸ்டர் அவன் எது செஞ்சாலும் அவனை பாராட்டிகிட்டே இருப்பார். நான் வழக்கம் போல் எல்லோரும் ஒன்று செஞ்சால் நான் வேறு ஒன்று செஞ்சு மாட்டிப்பேன். அந்த பொண்ணை சைட் அடிக்கிறங்கிற பேரில் என்சிசி மாஸ்டர்கிட்ட அடி வாங்கி முட்டி போட்டு தான் மிச்சம். கடைசியில் என்சிசிலையும் சின்சியராக ஃபாலோ பண்ணல, அந்த பொண்ணையும் சின்சியராக ஃபாலோ பண்ணல. இப்படி எதுலேயும் சின்சியராக இல்லாமல் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப சின்சியராக இருந்தேன். அது என்னை சுற்றி எப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதும் நாங்கள்லாம் சேர்ந்து ஊரை சுற்றுறதும். நானும் என் அண்ணனும் என்சிசி, ஸ்கூல், காலேஜ், கோயில், குளம் இப்படி எல்லா பக்கமும் சேர்ந்து சுற்றினாலும் எங்கள் வீடு இருக்கிற இந்த தெருவுக்குள்ளே மட்டும் சேர்ந்து போகவே முடியாது.
அதுக்கு காரணம் எங்கள் அப்பா மெய்யப்பனும் எங்கள் பெரியப்பா அழகப்பனும் தான். இவங்களுக்குள்ளே ரொம்ப நாள் பகை. ஒரே பேருக்காக 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் 2 பேரும் ஒரே தொழில் பண்ணுறது தான், மளிகை கடை. எதிரெதிராக 2 பேரும் கடை வச்சுருக்கிறதால எப்போவுமே சண்டை தான். அந்த சண்டையில் பலியானது நானும் எங்கள் அண்ணனும். போப்பா, காலேஜில் படிச்சுட்டு நீ கருப்பட்டி வியாபாரமாக சொல்றியா? என்னால முடியாது. நாளையில இருந்து ஒழுங்கா கடை வேலைகளை கத்துக்கணும். அவன் கடையை காட்டல, நம்ம கடையை பெருசு பண்ணி காட்டணும். காலேஜ் முடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த எங்களை கடையில் உட்கார வச்சுட்டாங்க. மூட்டையாக உட்காரதுக்கா நம்ம டிகிரி படித்தோம். விட்ரா வாசு, இந்த புலம்பலெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாள் தானே. நம்ம காஷ்மீர் போகிறோம். சுட்டரிக்கிற வெயிலையும் பொட்டல் காட்டிலையும் கஷ்டப்பட்டது போதும்டா. நம்ம காஷ்மீர் போகிறோம். அங்கே எந்நேரமும் ஏசி. சித்திரை மாதம் கூட கம்பளி போட்டு தான் தூங்கணும். அது சரி, காஷ்மீர் எதுக்கு போகிறோம்? மளிகை கடை போடுறதுக்கு. அதை விடுறா வாசு, நான் மிலிட்ரியில் சேர்றேன். போட மிலிட்ரி அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. போரில் கண்ணை கொடுத்து சண்டை போட சொல்லுவானுங்க. டேய் போடா லூஸு, போர் அடிக்கடியே வருது. எப்போ தான் வரும்? 1971 ஒரு போர் வந்துச்சு. அதுக்கப்புறம் 99 கார்கில் வார் வந்துச்சு. இதுக்கெல்லாம் நடுவில் என்ன பண்ணாங்க? நல்லா சப்பாத்தி சாப்பிட்டு காஷ்மீரை சுற்றி பாட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அப்படியே போர் வந்தா என்ன, லீவ் போட்டு ஊருக்கு ஓடி வந்துட வேண்டியதுதான். அது கவர்மெண்ட் ஜாப் தானே. அதை விட முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. கவர்மெண்ட்டில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது? எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காவது கவர்மெண்ட் சரக்கு கொடுக்குதா? கொடுக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாத பெருமை மிலிட்ரிக்கு இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் சம்பளத்தையும் கொடுத்து சரக்கையும் கொடுக்குது. பீருக்கு ஆசைப்பட்டு போரில் மாட்டி விட்ருவானோ? நம்மெல்லாம் ஐஸில் வச்ச பீர் வாங்கினா நாள் முழுக்க 7-8 கடை ஏறி இறங்கணும். ஆனால் மிலிட்ரியில் தான் எந்த நேரமும் எந்த சரக்கும் கிடைக்கும், அதுவும் கம்மி ரேட்டில். டேய் சூப்பர்ரா, உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது? நானும் என்சிசியில் ஒழுங்காக இருந்திருந்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இல்லை, இதை நான் என்சிசியில் கற்றுக்கல. ஒரே நைட்டில் எவ்வளோ ஷாக்கடை கொடுக்க போகிற? ஒரு உண்மை சொல்கிறேன், கேட்டுக்கோ. நம்ம வீட்டில் பூவும் பொட்டும் வச்சு ஒரு ஃபோட்டோ இருக்கே, நாகப்ப சித்தப்பா. அவர் இன்னும் சாகலை, பிஎஸ்எஃப்ல தான் இருக்காரு. இது இன்னும் உயிரோடு இருக்காரா? ஆமாம், அதனால் நம்ம பிஎஸ்எஃப்ல சேர்றோம், நாகப்ப சித்தப்பா பார்க்குறோம். அவர் தான் எனக்கு குரு. அவர் காட்டுற வழியில் தான் நான் போவேன். இப்போது நான் தான் உனக்கு குரு. நான் காட்டுற வழியில் தான் நீ போகணும். எந்த நேரமும் கிளம்ப வேண்டியது இருக்கும், தயாராரு. ஏய், எதுக்கு பயப்படுற? இதெல்லாம் வெறும் ஐவாஷ் தான். வா. டென்ஷன் ஆகாதுடா. இந்நேரம் நாகபட்சத்தை ஃபோன் பண்ணிப்பார். எல்லாம் என்ன எப்போவாது வார் வரும்னு சொன்னமே அதுவா? அது எப்போ வேணா வந்துட்டு போட்டோம். எப்போவுமே சரக்கு கிடைக்குன்னு சொன்னியே, அந்த மேட்ரு. அதில் என்ன டவுட் உனக்கு? ஏதாவது கேட்டு இருக்கிறாவ. அவர் வேணா கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுமா? யார சார்? என்ன வாங்களேன், ஒரு சின்ன டவுட். இவருக்கு என்ன டவுட்டு? இல்லை, அங்கே எதுக்கு போலீஸ்காரர் எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணுறாரு? அவரு பிஎஸ்எஃப் ஆஃபீஸர் தான். அது சும்மா. ஆனால் காக்கி சட்டை போட்டிருக்காரு. ஆஃபீஸில் காக்கியும் ஃபீல்டில் க்ரீனும் போடும். ஆமாம், என்ன அது? ஹைட்டுக்காக அனுஷ்கா கூட நடிக்கிற ஹீரோஸ் எல்லாம் இப்படி தான் ஹைட்டை மேட்ச் பண்ணுறாங்க.
ஐயோ. டேய் இது உனக்கு ஓவரா தெரியல, பொறுமையாரு. முதல்ல நம்ம காஷ்மீர் கன்ஃபார்ம் பண்றோம். நெக்ஸ்ட் சார் 1 minute சார். சார் நாகப்பன் ஃபோன் பண்ணாரா? ஹூ இஸ் நாகப்பன்? அவரும் உங்களை மாதிரி பிஎஸ்எஃப் ஆஃபீஸர் தான். கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாரு. நான் பிறந்து வளர்ந்ததே மிலிட்டரியில் சேரணுன்னு தான் சார். ஐ ஆம் ஃபிட். பின்னாடி நிக்கிறானே என் தம்பி, அவன் இப்பதான் கிரவுண்ட்லயே காலை வைக்கிறான். நாகப்பனுக்கு நான் எப்படி அண்ணமாகணும் அதே மாதிரி தான் அவனும். சார் அவனையும் எப்படியாவது இதுல பார்த்து சேர்த்து விட்டுருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே நெக்ஸ்ட் இரு சார். சூவகல்டே. ஏன் சார்? இங்க என்ன அனுஷ்கா கூட டான்ஸ் பண்ண வந்திருக்க? சார் சூவகல்டே. சார் ப்ளீஸ் சார். சூவகல்டியா ஆளு சைஸ் பா. பா என்ன ஹைட் ஒழுங்கா இல்ல ராஜு இதராவ் சார். சார் ஒரு நிமிஷம் சார். நாகப்ப ஃபோன் பண்ணாரான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? ஏய் 42 விரிந்த நிலையில், மார்பு விரிந்த நிலையில். பழனி காஷ்மீர் கன்ஃபார்ம். ஒட்டு துணி இல்லாம ஐஸ் கட்டியில படுத்து உருண்டுகிட்டு சில் பேர் அடிக்கிறோம். முடியாதுடா. ஏண்டா? தீவிரவாதிகிட்ட இருந்து நாட்டை காப்பாத்தலான்னு பார்த்து. டேய் தீவிரவாதி கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்துறத விட உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்துறது தான் பெரிய விஷயமா இருக்கு. போடா எனக்கு ஃபீலிங் வேற. போடா போ. உருப்படாம போறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் கரெக்டா பண்ணு. சும்மா லொடலோடன் கடையில கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி வீட்டுல கத்திக்கிட்டு இருக்காதீங்க. அவ ஏதோ ஆசைப்படுறா, போயிட்டு தான் வரட்டுமே. வாசு இங்க வாப்பா வா. கிழக்க பார்த்தமா நில்லு. அப்பா இல்ல வேறா என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. சட்டி தூக்கு. தூக்குடா. ஓ நல்லதுக்கு தானே இது. இதெல்லாம் 6 வயசுல கட்டியிருந்தா உருப்பிட்டு இருப்பான். இப்ப என்ன பிரயோஜனம்? எல்லா வீரம் கயிறு இது. உசுருக்கு சமண்டா. இது உன் உடம்புல இருக்கிற வரைக்கும் எந்த காத்து கருப்பும் அண்டாது. எந்த சூழ்நிலையிலயும் இதை கேட்டக்கூடாது. ராஜா மாதிரி கடையில உட்கார விட்டுட்டு எங்கேயோ போய் கஷ்டப்பட போற. ராஜா எந்த ஊரில் ராஜா மூட்டை தூக்குறான்? விட்ரா, அவர் கிடக்குறாரு. என்னடா பெங்களூருக்கு உண்மையிலே ட்ரைனிங் தான் போறியா இல்ல ஊர் சுத்த போறியா? அக்கா இனி இந்த ரூம் உன்னோட தான். என்னடா அவன் என்ன நாடு கடந்தா போறான்? எங்கிட்ட தான் எங்கேயாவது ஒரு ஊருக்குள்ள இருக்க போறா. நமக்கு தான் இங்கேயே கிடந்த அல்லானும் வீதி. இந்த பாரு, அங்கிட்ட ஏதாவது சிரமம்னா கஷ்டப்படக்கூடாது. என்ன அம்மா கிட்ட வந்துடணும். சரி நான் வரேன். The most dangerous border of the world. இப்போ நீங்க நிக்கிற place and the most costliest place of India. Yes, இந்த பகுதியை பாதுகாக்க மட்டும் yearly many crores செலவு பண்ணுது நம்ம கவர்மெண்ட். எதுக்காக? இது நம்ம நாட்டோட கௌரவம். After all 5,50,000 man power வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஆர்மி 1.1 million man power வச்சிருக்கிற நம்ம ஆர்மி கிட்ட மோதி பாக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த லேண்ட்.
இந்தியாவோட கௌரவத்தை பாதுகாக்கிற உயர்ந்த கடமை இனி உங்களோடது. Proud to be a BSF because nobody can get this chance. You're all lucky. Get ready to prove your love for your country. चलो चल 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 മടിയൻ വരുന്നുണ്ട് ഏതോ ഒരു ലോകത്തിലാണ് ഇവൻ. ए वासो रा Checkpoint 14 calling. Emergency. Fence break. Over. சார் என்ன பண்ணிட்டு இருந்த? குட்டியாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சார். ஃபென்ஸை கிராஸ் பண்ணும்போது சுட்டாங்க. நீ என்ன மேன் பண்ணிட்டு இருந்த? இதான் டியூட்டி பாரு லட்சணமா? ஆடு இவ்வளவு தூரம் வரவிடாம பார்த்துக்கலாம்ல. குட்டியாடு சார், சுட மாட்டாங்கன்னு நினச்சேன். இதை பார், ஆடு ஆளுங்கிற வித்தியாசமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. வேலையை யார் கிராஸ் பண்ணாலும் சுற்றுவானுங்க. தயவு தாட்சியம் பார்க்கறதுக்கு அவங்க ஒன்றும் இந்தியன் கிடையாது. பி கேர்ஃபுல். எஸ் சார். விக்கெட் 89. டேமேஜ் ஃபென்ஸ். இன்ஃபார்ம் நாகப்பன் இமிடியட்லி. நாகப்பச்சித்தப்பா அதான் வாசு உங்க அண்ணன் மகன். தெரியுது தெரியுது. என்ன சித்தப்பா இவ்வளவு வருஷம் கழிச்சு பாக்குறோம், மூஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல? ஆமாடா, இப்ப என்ன பார்த்த உடனே கட்டி பிடிச்சி பாசத்தை பொங்கணுமா? உங்க அப்பா எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்க கூடாதுன்னு சொல்லி தான் இத்தனை வருஷமா ஊரு பக்கமே வராம ஒண்டி கட்டையா அந்த காஷ்மீர்ல தினந்தோறும் செத்து செத்து பொழைக்கிறேன். இரு, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? என்னை பார்த்தது சந்தோஷம் இல்லைன்னு தானே கேட்டேன். அது தப்பா? அதுக்கு போய் இப்படி போங்கிற? ஆமா, சந்தோஷம் இல்ல. தள்ளு. அண்ணன் சொல்லுச்சு, சித்தப்பா நம்மளை பார்க்குற வரையும் கோவமா இருப்பாரு நம்ம மேலே, ஆனால் பார்த்த உடனே கட்டி பிடிச்சி பாசத்தை கொண்டாடுவாருன்னு சொல்லுச்சு. ஆனால் நீ அந்த டைப் இல்லை சித்தப்பா. ஊரை விட்டு ஊரை வந்து தனியாத்த வச்சுட்டு இருக்கேன். எனக்கு அப்பா ஸ்தானத்தில் ஒருத்தர் இருக்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். தப்பு தான், ஏன் தப்பு தான். ஏய் மவனே, இரா இரா. நீ அண்ணன் சொன்ன அதே டைப் தான் சித்தப்பா. வாடா. என்னடா இப்படி டியூட்டி டயத்தில் சரக்கடிக்கிறானேன்னு சித்தப்பனை கேவலமாக நினைக்காதப்பா. வேற என்ன பண்ண சொல்கிற? அந்த வேலி பக்கத்தில் போனாலே மனசெல்லாம் படபடங்கும், கைகாலெலாம் நடுங்கும். டென்ஷனில் ஒரு நூல் அந்த பக்கம் காலை வச்சிட்டோம், அவ்வளவுதான். பதட்டப்படாமல் தைரியமாக இருக்கிறதுக்கு தப்பா இந்த கட்டிங்க. உன் சித்தப்பன் பழக்கத்தில் சரக்கடிக்கலை, பயத்தில் அடிக்கிறேன். அப்படி பார்க்காதடா. இப்படித்தான் குறைஷ் செக்டரில் வேலியை சரி பண்ண ஒருத்தன் போனான். திரும்பி வரும்போது கட்டை வரல காணான். என்னடான்னா கட்டிங் பிளேயர் அந்த பக்கம் விழுந்துருச்சுன்னு கையை விட்டுருக்கான், சுட்டுட்டான். கட்டை விரலை பாகிஸ்தானில் விட்டுட்டு கட்டிங் பிளேயரை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறான் லூசு பைய.
பார்த்து சூதனமா இருந்துக்கப்பா. ஆமா, நீ எந்த கேம்ப்? ஃப்ரண்டியர் 4 வரமல்லா. சரி சரி, நான் ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பார்க்குறேன். ம், பத்திரமா இருப்பா. ஜவான், எஸ் சார். நாளைக்கு நம்ம நடத்த போற ஆபரேஷன் நேம் ஸ்னேக் பைட். இது ஒரு ட்ரைனிங். வில்லேஜ்ல டெரரிஸ்டுங்க மக்களோட மக்களா புகுந்துட்டா எப்படி அவங்கள அட்டாக் பண்ணி கேப்சர் பண்றதுங்கிறது தான். நாளைக்கு நம்ம எஸ்ஐ தலைமையில இந்த ஆபரேஷன் சலமாபாத்ல நடக்க போகுது. ஸ்டார்ட் कीजिए. நாளைக்கு நான் சொல்ற 4 பேர் தான் தீவிரவாதியா இந்த வில்லேஜஸோட வீட்டுக்குள்ள போறீங்க. நசீர், எஸ் சார். வாசு, எஸ் சார். விஷால் ரெட்டி, எஸ் சார். ஜோஜன் தாமஸ், எஸ் சார். ஆல் ஜவான்ஸ் ரெடி? எஸ் சார். மிஸ்டர் முகமது மலிக், காலையில இவங்களை எல்லாம் நீங்க அவங்க வீட்டுக்கு ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகே? வாசு, ஏ வாசு. ஒரு நிமிஷம் இங்க வா. நம்ம வில்லேஜ்க்குள்ள தீவிரவாதிங்க புகுந்துட்டாங்களா? என்ன சொல்ற? ஆமா, ஆர்மி ஆளுங்களா வந்திருக்காங்க. நிஜமாவா சொல்ற? ஏய், என்னாச்சு? உள்ள யாரோ இருக்காங்க. இரு, நான் பாறேன். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. எங்க அங்க பாரு. நீ அந்த பக்கம் போ. யாரும் இல்ல. அங்க வெரி குட் கேர்ள். யா குட். இப்படிதான் இருக்கணும். டெரரிஸ்ட் வீட்டுக்குள்ள வந்துட்டா வீரமா இப்படிதான் பிடிக்கணும். பட் இவன் டெரரிஸ்ட் இல்ல, இவன் ஒரு பிஎஸ்எஃப் ஜவான். இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். நீ எல்லாம் ஒரு ஜவான். நான் என்ன சொன்னா நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? ரிமூவ் யுவர் மாஸ்க். Idiot. Come on guys. जवान जी, சொல்லு. எங்க அப்பா இருக்காருல்ல, அதாவது உங்க தாத்தா, அவருக்கு 2 பொண்டாட்டி. 2வது பொண்டாட்டிக்கு பிள்ளையா பிறந்தவங்க தான் உங்க அப்பாவும் உங்க சித்தப்பனும். அதான் எல்லாருக்கும் தெரியும். எங்கே நான் வளர்ந்து வந்து அந்த சொத்துல பங்கு கேட்க போறேன்னு பயந்த உங்க அப்ப சதி வேலை பண்ணி என்ன ஊரை விட்டே துரத்திட்டான்டா. ஆமாப்பா, எனக்கு சின்ன வயசுல டொரினோன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அதாப்பா இந்த மிராண்டா, ஃபேண்டா, கொக்கோ கோலா அந்த மாதிரி அப்போ ஒரு ஐட்டம். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருந்த கடையில நான் அதிகமா வாங்கி குடிச்சு 500 ரூபாய் கடன் ஆயிருச்சு. கடைக்காரன் அந்த 500 ரூபாய்க்காக என்ன துரத்துன்னு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட உங்க அப்ப என்ன கூப்பிட்டு 500 ரூபாய் தர்றேன், இதுல கையெழுத்த போடுன்னு சொன்னான். அதுல என்ன தெரியுமா எழுதியிருந்தா, நான் எங்க அப்பனுக்கே பிறக்கல, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்க அப்பா இன்சியலை நான் பயன்படுத்த கூடாதுன்னு இருந்துச்சு. அன்னைக்கு எங்க அப்பா இன்சியலை விட அந்த 500 ரூபாய் ரொம்ப பெருசா தோணுச்சு. அதனால கையெழுத்து போட்டேன். இது எப்படியோ ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சு 500 ரூபாய்க்கு இன்சியலை வித்தவன் 500 ரூபாய்க்கு இன்சியலை வித்தவன் என்ன காரி துப்பிட்டாங்க. அவமானம் தாங்க முடியாம அன்னைக்கு ஊரை விட்டு ஓடியாத வந்தாண்டா அவங்க சித்தப்ப. சரி பிடிச்சதப்பா, உனக்கு சாரு ரொம்ப ஓவர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். டேய், நான் இன்னும் குடிக்கவே இல்லடா. பாதி பாடல் நீ தான் அடிச்ச. வா. ஆமா.
என்னடா அம்மா போட்டு அருணா கயிறு காணோம். இது அருணா கயிறு காணுமா? என்ன சத்தம்? இன்னைக்கு காலையில இங்க நடந்த ஆபரேஷன்ல இவனோட அருணா கோடி காணாம போயிருக்கு. அது இங்கதான் இருக்குன்னு நான் சஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கு ஏன் இப்போ வந்து கூச்சல் போடுற? காலையில வர வேண்டியது தானே? ஏய், அது எங்க அம்மா கொடுத்தது. எனக்கு உயிர். அது இல்லாம நான் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய கொடி இருக்கு. அதுல முக்கியமானது 3. ஒன்னு தொப்புள் கொடி, இன்னொன்னு தாலி கொடி, இன்னொன்னு அருணா கொடி. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவன் அருணா கொடியை யாராவது எடுத்திருந்தா ஒழுங்கா கொடுத்துருங்க. வச்சுக்கிட்டு ஏமாத்துனீங்க, ரத்த வாந்தி எடுத்து செத்துருவீங்க. அதுக்கு அவ்வளோ பவர். இப்ப வரும் பாரு. என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவ, வேணும்னே அதை எடுக்கல. பரவாயில்ல பரவாயில்ல. சொல்லு. இல்ல, அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஆகாது ஆகாது. ஆகலாம், ஆகும். சின்ன பொண்ணு சாபஸ் இல்லாம போறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் அவளை செய்ய சொல்றேன். பரிகாரம் இருக்கு, ஆனா அதை சின்ன பொண்ணு பண்ணக்கூடாது, நீ தான் பண்ணும். நானா? என்ன பண்ணணும்? பிடி இத நீயே கட்டி விடு. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. மவனே, குதிரையை கட்டுற மாதிரி கட்டி வச்சிட போறாங்கடா. கட்டிட்டு ஜித்துவா, முதல்ல இதை கட்டட்டும். கட்டு கட்டு. அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு ரத்தம் வந்துதான். ஐயோ ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. கட்டி விடுறேன். வேணாண்டா, ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? வேணாம், பரவாயில்ல, நான் சும்மா சொன்னேன். உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாது. போ. மா, நல்லா இருக்குமா? நல்லா இருக்காங்க. டிரைவரு, கிளீனரு, செக்யூரிட்டி, தோட்டக்காரன், அயன் மேடிக்காரன் எல்லாம் நல்லா இருக்காங்க. போதுமா? சரி சரி சொல்லு. யூனிஃபார்ம்ல இருக்கிற போட்டோ ஒன்னு அனுப்புறீங்க, எத்தனை நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். யூனிஃபார்ம்லாம் போட்டோ எடுக்கலாமா? பொன்னுசாமி புரோக்கர் வரை கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த வாரத்துக்குள்ள உன் போட்டோ என் கைக்கு வந்து தரணும். பாத்து. என்னடா என்ன மவனே, மொட்டை பாறையில படுத்துக்கிட்டு வானத்தை வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? என்ன அம்மா நான் வந்துருச்சா? ஆமாம், அம்மா ஞாபகம் தான். தினமும் ஃபோன் பண்ணி ஃபோட்டோ அனுப்பிச்சுட சொல்லி டார்ச்சர் பண்ணுது. ஃபோட்டோ தானடா கேட்குது, உன்னை பிடிச்சி அனுப்பி வைக்க வேண்டியதானே? அனுப்புகிறேன். அதை ஏன்டா வெடிகுண்டு அனுப்புற மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டு சொல்ற? ஆமாம் சித்தப்பா, வெடிகுண்டு தான் அனுப்புகிறேன்ல. புரியுற மாதிரி சொல்றா? இல்லை சித்தப்பா, எங்கள் அம்மா எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக என் ஃபோட்டோ கேட்குறாங்க. என் ஃபோட்டோ அனுப்பிச்சுட்றதுக்கு பதிலாக நான் பார்த்த பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டா? டேய், உங்க அம்மாவுக்கு வெடிகுண்டு அனுப்புறியோ இல்லையோ, உங்க அப்பனுக்கு குண்டோ குண்டுடா. அதான் இப்போ நீ என்ன செய்யற சித்தப்பா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் கூட்டிகிட்டு நேற்று போனமே ஒரு வில்லேஜ், அங்கே வந்துரு. எங்க அந்த அருணா கொடி பொண்ணா? எஸ். வேணாண்டா மவனே, அந்த ஏரியாலாம் ஒரு மாதிரி, அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவங்கடா. இதுக்கு தான் இந்த பெருசுங்களோட சரக்கு அடிக்க கூடாதுங்கிறது. ஒரு தடவை அடிச்சிட்டா உடனே அட்வைஸ் ஆரம்பிச்சிருவீங்கல்ல? இல்லடா, அது உன் லைஃபுக்கு செட் ஆகாது. ஐயோ சித்தப்பா, இது செட் ஆனதான் எனக்கு லைஃபே, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அனாவசியமா பேசாம கரெக்டா 7 மணிக்கு ஒரு போட்டோகிராஃபர் கூட்டிட்டு அந்த வில்லேஜுக்கு வந்துருங்க. ஓகே?
ஒளிஞ்சிருந்து பாக்குறீங்க, சிரிக்கிறீங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா உங்களை பார்த்து கேட்டு போகலான்னு வந்தேன். என்கிட்டயா? என்ன? உங்கள் ஃபோட்டோ ஒன்று. என்ன கேட்டீங்க? இல்லை சும்மா பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க. என் பேர் வாசு. வாசு. என் பேரு தெரியும். ஆனால் எனக்கு காஜல். நேற்று சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க. சுமாராக டான்ஸ் ஆடினீங்க. நீங்க சூப்பரா பாம்பு பிடிச்சீங்க. சுமாரா பிடிச்சீங்க. மிஸ் பண்ணிருப்படா. என்ன மிஸ் பண்ணிருப்பீங்க? இல்லை இந்த ஊரை தான் சொன்னேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் வந்த புதுசில் பிடிக்கவே இல்லை. ஏன்டா வந்தோன்னு இருந்துச்சு. திரும்ப போயிடலாமா இல்லை இங்கே இருந்துடலாமான்னு மனசு குழம்பிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்னமோ தெரியல, இங்கே இருந்துட்டேன். ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன்? பிடிக்கலன்னு தெரிஞ்சதும் ஊருக்கு போயிருக்க வேண்டியதானே? ஒரு நொடி உங்க மனசும் புத்தியும் என்ன சொல்லுதோ அது மட்டும் செஞ்சு பாருங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அதை விட்டுட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா லைஃப்ல சந்தோஷமே இருக்காது. ஹலோ, நான் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் வாழல, சந்தோஷமாக தான் வாழ்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. அப்படி என்ன சந்தோஷம்? அவளே வந்து விழுகிறாளே, சொல்லிடுறா வாசு. என்ன சொல்ல போறீங்க? காஜல், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயேன். கொஞ்ச நேரம்னா எவ்வளோ நேரம்? இன்னைக்கு ஃபுல்லா, இந்த வருஷம் ஃபுல்லா. இந்த வாழ்க்கை ஃபுல்லா என் கூட இருந்திரு காஜல். एक मिनट आ रहा हूँ. விடுறா, அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிப்போம், போய் பார்த்து பேசுவோம். ஒதுங்கி போன்னு அமைதியாக சொல்லி பார்ப்போம். ஒத்துக்கலைன்னா அவனை கூட்டிகிட்டு வந்து மிரட்டி ஓட வைப்போம். என்னடா ஆரடா? அதான் மச்சான், எத்தனை இந்தி படம் பார்த்துருப்போம். ஹீரோ லவ் சொல்லி ஹீரோயின் சைலண்டாக போச்சுன்னா அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓ, நீ கரெக்டா மச்சி. கேட்டியா? நீ சொன்ன மாதிரி அந்த பாவபாஜி மாப்பிள்ளைய தூக்கிடலாம். காஜல் கன்ஃபியூஷன் கிளியர். கேட்டு மச்சான் லவ்வை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். டேய், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்படி இருந்தால் என்கிட்ட சொல்லியிருப்பல்ல. எந்த பொண்ணுடா அவளுக்கு ஆள் இருக்குன்னு முன்னாடியே ஒத்துக்கிறாங்க? இப்படி உலகம் புரியாம பச்சை மண்ணா இருக்கியப்பா. இன்னும் எத்தனை நாளுக்கு நாம எல்லாரும் பொறுமையா இருக்கிறது? நம்ம தலையை அவங்க வெட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம பொறுமையா இருக்கணுமா? நம்ம அரசாங்கமும் எதையும் செய்ய விடாது. நாம தான் ஒரு முடிவு பண்ணணும். ஒவ்வொரு இந்திய தலைக்கும் 10 பாகிஸ்தான் தலை உருளணும். அப்ப தெரியும் நாம யாருன்னு. பார்டர்ல இருக்கிற ஒரு பாகிஸ்தானையும் விடக்கூடாது. இந்தியாவோட வீரத்தை நாம தான் காட்டணும்.
இதுக்கப்புறம் ஒரு இந்தியனை தொடரணும்னாலும் எல்லாரும் பயப்படணும். இன்று ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லாவில் இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இந்திய ராணுவ வீரரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவத்தால் எல்லைப் பகுதி பதற்ற நிலையில் காணப்படுகிறது. நாடு முழுவதும் மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். எல்லைப் பகுதியில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களை வெளியேறச் சொல்லி இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க நிறைய தடவை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. கர்ஃபியூ டைம்ல சில ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வெளியே வருவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ரொம்ப பொறுப்பாகவும் உஷாராகவும் இருக்கணும். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அதே நேரத்துல இங்கிருந்து குற்றவாளிங்க அந்த பக்கம் தப்பிச்சு போயிடாம பாத்துக்கிறதும் நம்மளோட டியூட்டி தான். நம்மளோட கடமைங்கிறது பார்டர்ல சண்டை போடுறது மட்டும் இல்லன்னு நீங்க கண்டிப்பா புரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆர் யூ ரெடி? எஸ் சார். லெட்ஸ் மூவ். வாசு சார், வாட் ஹேப்பன்ட்? பாகிஸ்தான் மக்கள் பாதுகாப்பாக தங்கள் ஊர்களுக்கு செல்ல அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. பயன்படுத்தி சமூக விரோத சக்திகள் கலவரங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. comes on the second day of violent clashes in the disputed Himalayan region. Now, according to police, a boy was killed in a security field.